வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை ரசிக்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் இந்த நூல் அலசலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சண்முக சுந்தரம் அவங்களோட மனைவியின் கவனத்துக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பரான கவிதை தொகுப்பை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத நாவல் மாதிரிங்க. அதுல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், சமரசங்கள், அப்புறம் அந்த யதார்த்தங்களை எப்படி அசல் நகைச்சுவையோட கவிதைகளா மாத்தலாம் அப்படிங்கிறத இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. வழக்கமான இலக்கிய புத்தகங்கள்ல இருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒண்ணு. கரடு முரடான இந்த பயணத்துல நம்மையும் அறியாமலேயே நம்ம கடந்து போற பல நகைச்சுவையான தருணங்களை கவிஞர் இங்க சூப்பரா படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. வாங்க இந்த யதார்த்தமான கவிதை பயணத்துக்குள்ள போலாம். இந்த வரியை கொஞ்சம் கேளுங்களேன். மனைவியுடன் வாழ்வதென்பது ஒரு சிக்கலான கிரிக்கெட் மாதிரி. இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டில் யார் தோற்றாலும் 2 பேருக்கும் அடி உண்டு. இந்த கவிதையை படிக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு சிரிப்பு வருது இல்லையா? ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தம் அப்படிப்பட்டது. ஒரு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல இவ்ளோ பதட்டம் இருக்குமோ, அத்தனை எதிர்பார்ப்புகளும் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கையிலயும் இருக்கு. இதுல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோற்கிறாங்க அப்படிங்கிறத விட அந்த மோதல்ல ஏற்படுற காயங்கள் 2 பேருக்குமே பொதுவானது அப்படிங்கிறத எவ்வளவு நுட்பமா அதே சமயம் அட்டகாசமான நகைச்சுவையோட கவிஞர் சொல்லியிருக்காரு பாருங்க. குடும்ப வாழ்க்கையோட ரொம்ப சிக்கலான உளவியல மிக சாதாரண ஒரு கிரிக்கெட் உதாரணம் மூலமா விளக்குறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. எந்த ஒரு சிறந்த இலக்கிய படைப்புமே ஒரு ஆழமான நன்றியுணர்வுல இருந்து தான் தொடங்கும். இந்த புத்தகத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா கவிஞர் தன்னோட வேர்களை மறக்காம ஒரு அழகான சமர்ப்பணத்தை பண்ணியிருக்காரு. எல்லாமுமா இருக்கும் கடைநல்லூர் திரு பி நடராஜன் பிள்ளை மற்றும் திருமதி கு சண்முககோமதி அவர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நேசிக்கிறதும் அவங்க மேலே இருக்கிற காதலை வெளிப்படுத்துறதும் தான வாழ்க்கையோட அடிப்படை. இந்த உணர்வுபூர்வமான பதிவு அடுத்து வரப்போற நகைச்சுவையான யதார்த்தமான கவிதைகளுக்கு ஒரு உறுதியான அன்பான அடித்தளத்தை அமைத்து கொடுக்குது. ஒரு மனுஷன் தன் குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இந்த வரிகள். நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில முதல் அனுபவங்களை நாம எப்பவுமே மறக்க மாட்டோம், கரெக்டா? அந்த மறக்க முடியாத தருணங்களை தான் கவிஞரிங்க தன்னோட படைப்போட மையக்கருவா பயன்படுத்தியிருக்காரு. முதல் மனைவி, முதல் முத்தம், முதல் இரவு, முதல் உறவு, முதல் குழந்தை, அப்பா அம்மா அப்படின்னு சாதாரண மனிதர்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நடக்கிற மிக முக்கியமான உணர்வுபூர்வமான மைல்கற்கள் இவை. இது வெறும் வார்த்தைகளா இல்லாம இந்த ஒவ்வொரு உறவுக்கு பின்னாடியும் இருக்கிற எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், நிகழ்ச்சியான தருணங்களை அவர் ரொம்ப இயல்பா கவிதைகளா வடித்திருக்காரு. நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான சம்பவங்களை எந்தவிதமான பம்மாத்தும் இல்லாம நேர்மையா பதிவு செய்யற ஒரு கலைஞனோட பார்வையை நாம இங்க தெளிவா பார்க்க முடியுது. சரி, இப்போ நாம பார்க்க போற சம்பவம் ஒரு அக்மார்க் மிடில் கிளாஸ் யதார்த்தம். ஒரு சாதாரண பஸ் பயணம் எப்படி கவிதையா மாறுது தெரியுமா? கூட்ட நெரிசலா இருக்கிற ஒரு பஸ்ல நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைப்போம். திடீர்னு உங்களுக்கு பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு வந்து நிக்கிறாங்க. ஒரு ஆணுக்கு இயல்பா தோன்ற ஒரு பரிவு உணர்வுல சரி இவங்களுக்கு எழுந்து இடம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற மனைவி எரிமலையா வெடிக்கிறாங்க. இடம் கொடுக்க நினைக்கும் ஆணோட ஏக்கமும் அதை தடுக்கும் மனைவியோட உரிமை கோபமும் சேர்ந்து உருவாக்குற அந்த நகைச்சுவையான விரக்தியை தான் ஆசிரியர் இங்க கவிதையாக்கி இருக்கிறாரு. எளிய அன்றாட நிகழ்வுகள்ல கூட எவ்வளவு பெரிய கவிதை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். பொதுவா வாழ்க்கைங்கிறது பெரிய பெரிய சம்பவங்களால மட்டும் ஆனது கிடையாதுங்க. அது காத்துல சிதற சின்ன சின்ன பூக்கள் மாதிரி நம்ம கடந்து போற ஒவ்வொரு சின்ன சின்ன தருணங்களாலும் ஆனது. அந்த தருணங்களை நாம எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் குடும்பத்தோட பொறுப்புகள், மறுபக்கம் அதனால வர சலிப்புகள்னு எல்லாத்தையும் ஒரு கலையா பார்க்குற பக்குவம் கவிஞருக்கு இருக்கு. இந்த சின்னஞ்சிறு நிகழ்வுகள்ல தான் நாம நம்மையே திரும்ப திரும்ப கண்டுபிடிக்கிறோம். அந்த வகையில அடுத்து வரப்போற ஒரு சம்பவம் கல்யாணமான ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு அலாரமே சொல்லலாம். சம்மர் லீவுக்காக ஊருக்கு போன மனைவி நான் ஊர்ல இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணதும் கவிஞரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? என் மனசு சொன்னது சனி இடப்பெயர்ச்சி ஆகிவிட்டது என்று. கல்யாணமான பல பேருக்கு இந்த வரி கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஜோதிட சாஸ்திரத்துல சனி இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற மாபெரும் போராட்டங்கள் மற்றும் சவால்களோட தொடக்கத்தை குறிக்கும். தன்னோட மனைவி ஊர்ல இருந்து திரும்பி வர்றத ஒரு மிகப்பெரிய கிரகம் மாற்றத்தோட ஒப்பிட்டு அவர் சொல்ற இந்த நகைச்சுவை ஒரு ஆழமான நடுத்தர வர்க்க குடும்பத்தோட உளவியல்னு சொல்லலாம். இது வெறும் சிரிப்புக்காக எழுதப்பட்டதில்ல. குடும்ப உறவுகள்ல இருக்கிற அந்த செல்லமான பயத்தையும் அன்பையும் சேர்த்தே நமக்கு கடத்துது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நாள் காலையில ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க காஃபி டம்ளர்ல ஒரு ஈ விழுந்து செத்து போயிடுது. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? செம கடுப்பாவும் இல்லையா? காஃபியை கொட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா நம்ம கவிஞருக்கு வந்த கற்பனையே வேற. என் காஃபி டம்ளர்ல ஈ ஏன் தற்கொலை செஞ்சுக்குச்சு அப்படின்னு ஒரு மிக அபத்தமான ஆனா சுவாரஸ்யமான கேள்வியை அவர் எழுப்புறாரு. ஒரு சாதாரண ஈயோட மரணத்தை வச்சு அவர் சொல்ல போற அடுத்த விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க உண்மையிலே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த ஈ செத்து போனதுக்கு கவிஞரோட பதில் இதுதான். விற்கும் விலைவாசியில் இன்னொரு காஃபிக்கு நான் எங்கே போவது
அடடா, என்ன ஒரு ஆழமான சிந்தனை பாத்தீங்களா? இங்க பிரச்சனை அந்த ஈ செத்து போனது இல்லங்க, மிச்சம் இருக்க அந்த 1/2 டம்ளர் காஃபியை வீணாக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற அந்த மிடில் கிளாஸ் பொருளாதார கவலை தான். நாட்டோட பணவீக்கம், ஏறிக்கிட்டே போற விலைவாசி, சாதாரண மனுஷனோட தவிப்புன்னு எல்லாத்தையும் காஃபில விழுந்த ஒரு ஈ மூலமா எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒரு நகைச்சுவை கவிதையா அவர் மாத்திருக்காரு. ஒரு சின்ன எரிச்சலை சமூக பொருளாதார பார்வையோடு இணைச்சு பார்க்கறது தான் ஒரு சிறந்த படைப்பாளியோட அடையாளம். நம்ம வாழ்க்கைங்கிறது முட்களும் ரோஜாக்களும் கலந்த ஒரு பயணம் தாங்க. ஒரு பக்கம் காஃபில ஈ விழுறது, பஸ் பயணத்தோட ஏமாற்றங்கள்னு கடுப்பா இருந்தாலும், மறுபக்கம் அன்பும் குடும்ப பிணைப்பும் ரோஜாக்கள் மாதிரி நம்ம ஆசுவாசப்படுத்துது. சாதாரண தருணங்கள்ல கூட அழக பார்க்குற கவிஞரோட இந்த திறமை தான் இந்த புத்தகத்தோட ஆன்மா. வெறுமனே குறைகளை மட்டும் சொல்லாம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற முரண்பாடுகளை அதோட முழுமையான அழகோட அவர் ஏத்துக்கிறார். அன்பும் சலிப்பும் கோபமும் நகைச்சுவையும் கலந்த இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற கலையை அவர் ரொம்ப நேர்த்தியா பதிவு பண்ணியிருக்காரு. கவிஞரோட இந்த வேடிக்கையான தத்துவ பார்வையை கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவன் படைப்பில் 1000 அர்த்தங்கள். ஆண்டவனிடம் கேட்கத்தான் போகிறேன், என்னை மட்டும் ஏன் மனைவியுடன் வாழ்ந்து வா என்று அனுப்பியது ஏனோ? பாருங்களேன், பொதுவா எந்த மனுஷனுக்குமே அவனோட துயரங்களுக்கு காரணம் தேடுற வழக்கம் இருக்கும். இங்க கவிஞர் தன்னோட குடும்ப வாழ்க்கையோட சின்ன சின்ன சலிப்புகளை நேரா கடவுள்கிட்டயே கொண்டு போறாரு. சொர்க்கத்தோட வாசல்ல நின்னுக்கிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற தண்டனைக்காக அவர் நியாயம் கேட்கறது மாதிரி இருக்கிற இந்த கற்பனை அசாத்தியமான ஒரு நகைச்சுவை உணர்வை காட்டுது. கடவுளையும் தன் விதியையும் அவர் நேரடியா விளையாட்டா கேள்வி கேட்கிற விதம் ரொம்பவே அற்புதம். உண்மையில சொல்லணும்னா இந்த புத்தகத்தோட வெற்றியே அதோட எளிமையில தான் இருக்கு. விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவர் உங்களை பயமுறுத்தும் இலக்கிய மந்திரவாதி அல்ல, மாறாக அன்றாட உண்மைகளை பேசும் கவிஞர் அப்படின்னு பேராசிரியர் முனைவர் கவிஞர் மது மற்றும் கவிஞர் ராமலிங்கம் போன்றவங்க பாராட்டியிருக்காங்க. ஏன் இந்த வார்த்தைகள் மிக முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மிகச்சிறந்த கவிதை அப்படிங்கிறது புரியாத வார்த்தைகள்ல சிக்கலான தத்துவங்களை பேசுறது கிடையாது. சாதாரண மனுஷனோட வாழ்க்கை போராட்டங்களை, அவனோட சந்தோஷங்களை அவனோட மொழியிலேயே ஒரு கண்ணாடி மாதிரி திருப்பி காத்துறது தான். அந்த வகையில எந்த ஒரு பாசாங்கம் இல்லாம யதார்த்தமான வாழ்வை பேசுற கவிஞரா சண்முகசுந்தரம் உயர்ந்து நிக்கிறார். சரி, நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்க அன்றாட வாழ்க்கையோட பரபரப்புலையும் நெருக்கடிகள்லையும் சின்ன சின்ன சண்டைகள்லையும் நீங்க எப்படி நகைச்சுவையை கண்டுபிடிக்கிறீங்க? சண்முகசுந்தரம் அவங்கள போல சாதாரண விஷயங்கள்ல ஒழிஞ்சிருக்கும் சுவாரஸ்யத்தை பார்க்க பழகிட்டா சலிப்பூட்டுற இந்த வாழ்க்கையே ஒரு கவிதை தாங்க. அடுத்த முறை உங்க வீட்ல ஒரு சின்ன வாக்குவாதம் வரும்போதோ அல்லது காஃபியில ஈ விழும்போதோ உங்களுக்கு இந்த கவிதைகள் ஞாபகத்துக்கு வரலாம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நூலோட சந்திப்போம். ரொம்ப நன்றி.